ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி வழிபாடு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டில் நான் எப்படி வழிபாடுகள் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவுள் லட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்த ஒரு நெய்வேத்தியம். இது ஏன் நான் உகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குசேலர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு அன்போட அவரோட நட்போடு எடுத்துகிட்டு போயிட்டு சரணாகதி அடைந்து இன்றைக்கி கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த ஒரு நாள். எனக்கு எந்த ஒரு செல்வமும் தேவையில்லை, உங்களோட திருவடியே எனக்கு போதும், உங்களோட நட்பே போதும்னு சொல்லிட்டு அவள் கொடுத்தாரு. இன்றைக்கி எனக்கு எதுவுமே வேணாம், நம்ம சரணாகதி அடையும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளையும் குசேலர் வீட்டுக்கு அனுப்பிச்சி அவரை செல்வ செழிப்பாக வாழ வைத்த ஒரு நாள். அதே மாதிரி தானம் செய்பவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலன் கிடைத்த நாள். கடவுள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வந்து நம்ம தானம் செய்வது மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, கிருஷ்ணர் பூஜை, அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு, முருகர் வழிபாடு, எல்லா தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை செய்து வழிபாடுகள் செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் நான் பாராயணம் செய்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னை பூஜையை வந்து நிறைவு செய்தேன். என்னால் முடிஞ்சதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தானம் வந்து நான் கொடுத்தேன். அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளால் இன்றைக்கி தான் கிடையாதுங்க, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சுதான் முடியாதவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளோட கையை கடவுளை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் தொழில் தொடங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், அதாச்சும் நான் ஒரு தங்கமோ வெள்ளியோ இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸோ, வீட்டுக்கு தேவையான திங்ஸோ இல்லை புது துணிகளோ ஏதோ நான் எடுக்க போகிறேன் அப்படின்றப்போ இந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது அது ரொம்ப வந்து ஒரு நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம இறைவனோட அருளை நம்ம பெற்றுட்டு நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளை நம்மளோட உழைப்பினால் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் கண்டிப்பாக கடவுள் வந்து அருள் செய்வார், மென்மேலும் பெருக செய்வார். அதனால் கடவுளோட அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும். கிருஷ்ணரோட அருளும் அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரோட அருளும் சிவபெருமானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் எல்லாருக்குமே கிடைத்து எல்லாருமே பரிபூரண சுகத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.